பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி. பழவகையின் தேரோட்டங்கள், பாதையில் புது வகை மாற்றங்கள், தோட்டக்கலையின் நேரமீது தொழில்நுட்பங்கள் கோருமீது பாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகைகளும் பாடமிது. இதனை கேளுங்கள் என்றும் இனிதாய் வாழுங்கள், இதனை கேளுங்கள் என்றும் இனிதாய் வாழுங்கள். ஏன் பிள்ளை பொன்னி, குழந்தை அழுவுது, போய் என்னன்னு பாரு பிள்ளை. என்ன இந்த புள்ள குரலையே காணோம்? சரி சரி, தோட்டத்துல காய்களை பறிக்கிற வேலைய அப்புறம் பாப்போம். முதல்ல போய் பிள்ளைய பாக்குறேன். அச்சுச்சோ, வனஜாக்கா சீக்கிரமா நெய்ய கொடுங்களேன். குழந்தை அழுவுற சத்தம் கேக்குது. என் அத்தை தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் குழந்தை பக்கத்துல இல்லைன்னா என்னை திட்டுவாங்க. அடடே, என் தங்கத்துக்கு என்ன ஆச்சு? என் ராஜாவுக்கு என்ன வேணும்? சரி சரி, அழக்கூடாது என் பட்டு. அத்தை, நீங்களே வந்துட்டீங்களா? ஏன் பிள்ளை பொன்னி, பிள்ளைய பார்த்துக்காம எங்க போயிட்ட? தோட்டத்துல இருந்து எத்தனை முறை உனக்கு குரல் கொடுத்தேன் தெரியுமா? அது ஒன்றும் இல்லை அத்தை, சமையல் பண்ணிட்டு இருந்தேன்ல, நெய் தீர்ந்து போச்சு. அதான் வனஜாக்காவை பார்த்து வாங்கிட்டு வரலான்னு போனேன். நீ போகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டியதுதானே? அது அத்தை, அவசரத்தில் மறந்துட்டேன் அத்தை. இங்க பாரு பிள்ளை, குழந்தை தவழ்ந்து முட்டி போட்டு எழுந்து நின்று நடக்கிற வரைக்கும் நாம தான் கண்ணும் கருத்துமா இருந்து பார்த்துக்கணும். சரிங்க அத்தை, இனிமே நான் கவனமா இருக்கிறேன். சரி சரி, குழந்தைக்கு தூக்கம் வருது போல இருக்கு. நான் தொட்டில போட்டு ஆட்டி விடுறேன். நீ போய் தோட்டத்துல கொஞ்சம் காய்கறிகளை பறிச்சு எடுத்துக்கிட்டு வா பிள்ளை. நான் போறவு சந்தைக்கு புறப்படுறேன். சரிங்க அத்தை. என்ன எதிர் வீட்டு செண்பகம் இன்னும் சந்தைக்கு புறப்படாம துணிகளை காய போட்டுட்டு இருக்கா? அத்தை, காய்கறிகளை பறிச்சுட்டு வந்துட்டேன். சரி சரி, அந்த சாக்கு பையை எடுப்புல. சரிங்க அத்தை, இதோ எடுத்தாரேன். அட, இது என்ன? காய்கறிகளை இப்படி பறிச்சு கொண்டாந்துருக்க? என்ன அத்தை, என்னாச்சு? இங்க வா புள்ள, இங்க பாரு. வெண்டைக்காயை முத்தலா பறிச்சிருக்க, கத்திரிக்காயை காம்பே இல்லாம பறிச்சு போட்டிருக்க, முருங்கைக்காய் இப்பதான் நூலு போல இருக்கு, இன்னும் பெருக்கவே இல்லை. இப்படி இருந்தா எப்படி புள்ள நம்ம கிட்ட காய்கறிகளை வாங்குவாங்க? என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, எனக்கு காய்கறியெல்லாம் பக்குவம் பார்த்து பறிக்க தெரியாது. பொன்னி, அதுக்கு ஏன் புள்ள கவலைப்படுற? தெரியலன்னு சொல்லியிருந்தா அத்தையே உனக்கு அது பத்தின விவரங்களை தெரிய வச்சிருப்பேனே. ஆமாம் ஆமாம், தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு என் பாட்டி கூட சொல்லுவாங்க. அது இப்போ எனக்கு நினைவுக்கு வருது அத்தை. இங்க பாரு புள்ள, விவசாயமா இருந்தாலும் சரி, எந்த வேலையா இருந்தாலும் சரி, அது பத்தின புரிதல் இருந்தா மட்டுமே அது நமக்கு பலனை தரக்கூடியதா இருக்கும். சரி சரி, நீ குழந்தைய தூக்கிட்டு என் கூட வா. எங்க அத்தை போக போறோம்? நம்ம ஊரு சமுதாய கூடத்துல இப்போ ஒரு கூட்டம் நடக்க போகுது. அந்த கூட்டத்துல காய்கறி சம்பந்தமான விவரங்களை சொல்ல போறாங்க. வா புள்ள, ஒரு எட்டு போய் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வருவோம். அது உனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். சரிங்க அத்தை, வாங்க போவோம். ஆமா அத்தை, இப்ப யாரு வந்து பேச போறாங்க? சொல்றேன் பொன்னி. காய்கறி பயிர்களில் அறுவடை தொழில்நுட்பங்களை பத்தி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவங்க தான் வந்து விவரங்களை சொல்ல போறாங்க.
கவனமா கேட்டுக்கோ பிள்ளை. அன்பார்ந்த விவசாயிகளே, பொதுவாக காய்கறி பயிர்களானது காலை அல்லது மாலையில் தான் அறுவடை செய்வார்கள். ஏனென்றால் அப்பொழுதுதான் நம் உள்ளூர் சந்தை அல்லது ஏற்றுமதி போன்றவற்றிற்கு ஏதுவாக இருக்கும். பொதுவாக காய்கறி பயிர்களானது 2 முறையில் அறுவடை செய்யப்படுகிறது. ஒன்று, ஏதாவது மெஷினரி பயன்படுத்தி மெக்கானிக்கல் ஹார்வெஸ்டிங் சொல்லுவாங்க, அதாவது அறுவடை மிஷினை பயன்படுத்தி யூஸ் பண்ணுறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம மேனுவல் பிக்கிங், நம் கையால் அறுவடை செய்வது. இந்த 2 முறைகளில் பொதுவாக அறுவடை செய்யப்படுகிறது. அதாவது தக்காளி, மிளகாய், கத்தரி, பொதுவாக அனைத்து காய்கறிகளுமே கையால் அறுவடை பண்ணப்படுகிறது. கத்தரியில் அந்த விரிஞ்சிபுறம், அதாவது முள்ளு கத்திரியை மட்டும் ஏதாவது கத்தி அல்லது ஒரு கொடுவா மாதிரி இருக்குது, அதை வைத்து தான் பயன்படுத்துவார்கள். அல்லது க்ளவுஸ் யூஸ் பண்ணுவாங்க. என்னவென்றால் அது முள் இருப்பதால் அதை அறுவடை செய்வது மிக மிக கஷ்டமான ஒன்றாகும். அதற்குத்தான் அந்த க்ளவுஸ் அல்லது கத்தி போன்றவை பயன்படுத்தப்படுகிறது. அதாவது தக்காளியை பொறுத்த வரைக்கும் செடி நட்ட 60லேருந்து 70வது நாளிலிருந்து அறுவடை ஆரம்பமாகும். இது 4 நாட்களுக்கு ஒரு முறை அறுவடை செய்ய வேண்டும். இல்லை என்றால் ஓவர் ரைப்பனிங் சொல்லுவாங்க, அதாவது அதிகமாக பழுத்து சீக்கிரம் அழுகும் தன்மை ஏற்பட்டுவிடும். அதனால் 4 நாட்களுக்கு ஒரு முறை அறுவடை செய்வது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அதே மாதிரி பழுக்கும் தன்மையை பொறுத்து தக்காளியில் 4 முறைகளில் அறுவடை செய்யப்படுகிறது. பொதுவாக தொலைதூர போக்குவரத்து, ஏற்றுமதி, இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு பச்சை நிறத்தில் தக்காளியானது அறுவடை செய்யப்படுகிறது. ஏனென்றால் இப்போ வெளிநாடுகளுக்கோ அல்லது வெளி மாநிலங்களுக்கோ செல்லும் பொழுது இந்த பச்சை தக்காளி அறுவடை செய்தால் மட்டுமே ஏற்றதாக இருக்கும். 2-3 நாட்கள் நம்ம போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படுவதால் அந்த டைமில் அந்த பச்சை கலரில் இருந்து பழுக்கும் நிலைமைக்கு மாறும். அதாவது பச்சை தக்காளி ஆனது தொலைதூர போக்குவரத்து மற்றும் ஏற்றுமதிக்கானது சிறந்த பருவமாகும். அதே போன்று உள் மாவட்டங்கள் அல்லது தொலைதூர சந்தைகளுக்கு மஞ்சள் நிற தக்காளி அறுவடை செய்வது மிகவும் சிறந்ததாகும். அதே போன்று உள்ளூர் சந்தைகளுக்கு பிங்க் அல்லது இளஞ்சிவப்பு நிற தன்மை கொண்ட தக்காளி அறுவடை செய்வது மிகவும் சிறந்ததாகும். அதே சிவப்பு கலர் தக்காளி அறுவடை செய்வது நம் பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த 4 முறைகள் தான் பழுக்கும் தன்மையை பொறுத்து 4 முறைகள் அறுவடை செய்யப்படுகிறது. அதாவது தக்காளியானது 120 நாட்கள் வரை நமக்கு மகசூல் கொடுக்கும். அதாவது 60-70 நாளில் ஆரம்பித்து 120 நாட்களுக்கு உங்களுக்கானது மகசூலை தரும். அதாவது மகசூலானது தக்காளியில் ரகத்திற்கு ஒரு ஹெக்டருக்கு 30-40 டன் மகசூல் தரும். இதே ஹைபிரிடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு 80-95 டன் வரை அதிக மகசூலை எடுக்கலாம். அதாவது இந்த உயர் தொழில்நுட்பங்கள், உர மேலாண்மை போன்றவற்றை சரியாக பின்பற்றுவதன் மூலம் இந்த அளவிற்கு நம்ம மகசூலை சிறப்பாக எடுக்க முடியும். அதன் மூலம் வருமானமும் அதிகமாகவும் கிடைக்க வாய்ப்பு அதிகம். இதே கத்தரியானது செடி நட்ட 50லேருந்து 60வது நாளில் முதல் அறுவடை ஆரம்பமாகும். இது 4-5 நாட்களுக்கு இடைவெளியில் அறுவடை செய்ய வேண்டும். இது டார்க் கலர்லேருந்து லைட் கலராக சேஞ்ச் ஆகிறதா இதோட அறுவடைக்கான அறிகுறியாகும். அதாவது பொதுவாக கத்தரியானது ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்றவாறு பயிரிடப்பட்டு அறுவடை செய்யப்படுகிறது. இப்பொழுது திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்களில் முள்ளு கத்திரியானது அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. இதானது அந்த கரும் ஊதா நிறத்திலிருந்து லைட் ஊதா நிறமாக மாறும் பொழுது அறுவடை செய்யப்படுகிறது. இதிலிருந்து முள் அதிகமாக இருப்பதால் அறுவடை மிகவும் கஷ்டமாக இருக்கும். அதற்காக அந்த க்ளவுஸ் அல்லது கத்தி ஆனது பயன்படுத்தி அறுவடை செய்யப்படுகிறது. கத்தரியில் மகசூலானது ரகத்திற்கு ஒரு ஹெக்டருக்கு 25-30 டன் அறுவடை செய்யப்படுகிறது. இதே ஹைபிரிட் ஆனது ஒரு ஹெக்டருக்கு 60 டன் வரை மகசூலானது எடுக்கப்படுகிறது. இதன் காலமானது, அதாவது பயிரின் காலமானது 130-140 நாட்கள் வரை நாம் அறுவடை செய்யலாம். அதாவது 60ஆம் நாளில் ஆரம்பித்து 130-140 நாள் வரை அறுவடை செய்யலாம். கத்திரியை பொறுத்த வரைக்கும் மருந்தாம்பு பயிர் கூட நாம் யூஸ் பண்ணலாம். அதாவது பயிர் காலம் முடிந்த பிறகு நிலத்திலிருந்து ஒரு 1/2 அடி அளவில் கட் பண்ணி விட்டோம்னா அது மருதாம்பு பயிர் மாதிரி அது கீழே இருந்து உங்களுக்கு துளிர் வளர்ந்து செடியாக வளர ஆரம்பிக்கும். இதன் மூலம் முந்தைய பருவத்தில் எடுத்த மகசூலை விட ஒரு 70% மகசூல் எடுக்கலாம் மருதாம்பு பயிரில். இதே மிளகாயில் பார்த்திங்கன்னா 60ஆம் நாளிலிருந்து நீங்கள் அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு வாரத்துக்கு இடைவெளியில் அறுவடை பண்ணணும். அதாவது பச்சை மிளகாய் என்றால் 6-7 நாட்கள் இடைவெளியில் அறுவடை செய்ய வேண்டும். இதே காய்ந்த மிளகாய் என்றால் நீங்கள் செடியிலேயே பழுத்த பிறகு அறுவடை செய்து கொள்ளலாம். இதன் மகசூலானது ரகத்திற்கு காய்ந்த மிளகாய் என்றால் 2-3 டன்
ஒரு ஹெக்டேருக்கு நீங்கள் மகசூலாக எடுக்கலாம். இதே பச்சை மிளகாய் என்றால் 10 to 15 டன் ஒரு ஹெக்டேருக்கு ரகத்திலிருந்து நீங்கள் மகசூல் பெறலாம். இதே ஹைப்ரிட் என்றால் பச்சை மிளகாய் 25 டன் வரை நீங்கள் அதிக மகசூலை பெறலாம். இது பயிரின் காலமானது 130 to 150 நாட்கள் வரை இருக்கும். அதாவது 60 நாளில் ஆரம்பித்த அறுவடை 130 to 150 நாட்கள் வரைக்கும் நீங்கள் அறுவடை பண்ணலாம். அதை ஒரு வார இடைவெளியில் அறுவடை பண்ண வேண்டும். மற்ற கொடி வகை பயிர்களெல்லாம் பார்த்திங்கன்னா 100 to 120 நாட்கள் வரை பயிரின் காலமாக இருக்கும். அறுவடையானது நீங்கள் 45 to 50 நாளிலிருந்து அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பொதுவாக பீர்க்கங்காய்கள் பொறுத்தவரையில் பூ வைத்த 7வது நாளில் அறுவடை செய்து விடலாம். அதே போன்று புடலங்காய், பாகற்காய், சுரைக்காய் போன்றவைகளும் நீங்கள் 10 நாளில் அறுவடை பண்ணிவிடலாம். பூ வைத்த 10 நாளில் அறுவடை பண்ணிவிடலாம். இதன் மகசூலானது நாம் அளிக்கும் உரம் மற்றும் மற்ற உயர் தொழில்நுட்பங்களை பொறுத்து தான் மகசூலானது அதிகமாக பெறப்படும். எனவே இந்த உயர் தொழில்நுட்பங்கள், இந்த உர மேலாண்மை, அதேமாதிரி பருவத்துக்கேற்ற பருவம், அதேமாதிரி ஏற்ற ரகம், இடைவெளி, இது எல்லாமே சரியான அளவில் பின்பற்றி சரியான முறையில் நம்ம பயிரிட்டோம்னா இப்போ சொன்ன அந்த மகசூலை நம்ம சரியான அளவில் இதுக்கு அதிகமாக கூட நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எனவே இந்த உயர் தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி மகசூலை பெற்று அதன் மூலம் அதிக வருமானம் ஈட்ட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். காய்கறி பயிர்களில் அறுவடை தொழில்நுட்பங்களை பற்றி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவங்க சொன்ன விவரங்களை கேட்டிய பிள்ளை? ரொம்ப அருமையாக சொன்னார் இல்லை? ஆமாத்த, இப்போ எனக்கு காய்கறிகளை எந்த நேரத்தில் பறிக்கணும், எப்படி பறிக்கணும், ஏற்றுமதி சந்தைக்கு ஏத்தா போல எப்படி அறுவடை பண்ணணுங்கிற ஒரு தெளிவான புரிதல் எனக்கு வந்துருச்சு அத்தை. ஆமாம் பொன்னி, இந்த தகவல் எல்லாம் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். இனி பாருங்க அத்தை, தோட்டத்து வேலைகளில் உங்களுக்கு ஒத்தாசையாக இருந்து காய்கறிகளை எப்படி பக்குவமாக பறித்து காட்டுறேன்னு. நல்லது பொன்னி, இந்த தன்னம்பிக்கை ஒன்று போதும். விவசாயத்தை இவங்க சொன்ன முறையில் சிறப்பாக செய்யலாம். அத்தை, இங்கே பாருங்க, நீங்க பேசுறத கேட்டு உங்க பேரப்புள்ள சிரிக்கிறத. அடடே என் தங்கம், சத்தான காய்கறிகளை இந்த பாட்டி உனக்கு ஊட்டி வளர்க்குறேன். நீ வாடா என் கண்ணு, வீட்டுக்கு போவோம். கேட்கும் உழவர்களே, வளமாய் வாழுவோம் வாருங்கள். வானொலி கேட்கும் உழவர்களே, வளமாய் வாழுவோம் வாருங்கள். வணிக முறையில் வேளாண்மை வழிமுறை என கேளுங்கள். வணிக முறையில் வேளாண்மை வழிமுறை என கேளுங்கள். வானொலி கேட்கும் உழவர்களே, வளமாய் வாழுவோம் வாருங்கள். காய்கறியோடு கனி வகைகள் காசுகள் சேர்க்கும் புது மலர்கள். காய்கறியோடு கனி வகைகள் காசுகள் சேர்க்கும் புது மலர்கள். இன்னல் போக்கும் மூலிகைகள் இவையே நமக்கு புது பயிர்கள். இன்னல் போக்கும் மூலிகைகள் இவையே நமக்கு புது பயிர்கள். வானொலி கேட்கும் உழவர்களே, வளமாய் வாழுவோம் வாருங்கள்.
எதையும் வென்றிடுவோம், அற்புதம் உழவில் செய்திடுவோம். அறிவால் எதையும் வென்றிடுவோம், அற்புதம் உழவில் செய்திடுவோம். வானொலி கேட்கும் உழவர்களே, வளமாய் வாழுவோம் வாருங்கள். வானொலி கேட்கும் உழவர்களே, வளமாய் வாழுவோம் வாருங்கள். வணிக முறையில் வேளாண்மை வழிமுறை என்ன கேளுங்கள். வணிக முறையில் வேளாண்மை வழிமுறை என்ன கேளுங்கள். வானொலி கேட்கும் உழவர்களே, வளமாய் வாழுவோம் வாருங்கள். தந்தன 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 தந்தனனா. தந்தன 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 தந்தனனா. இனி தொடர்வது வேளாண் செய்திகள். பருத்தியில் இளஞ்சிவப்பு காய்ப்புழு மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வோம். பருத்தி என்பது உலகளவில் மிக முக்கியமான வணிக பயிராகும். இது பெரும்பாலும் இயற்கை இழைகளின் ராஜா மற்றும் வெள்ளை தங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இது மால்வேசியா குடும்பத்தையும் கசுபியம் இனத்தையும் சேர்ந்தது. பருத்தி இந்தியாவில் 3 வேறுபட்ட வேளாண் சுற்றுச்சூழல் மண்டலங்களில் வளர்க்கப்படுகிறது. வடக்கு மண்டலம், மத்திய மண்டலம், தெற்கு மண்டலம் ஆகும். பருத்தியில் இளஞ்சிவப்பு காய்ப்புழு மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தி விளைச்சலில் இழப்பை ஏற்படுத்துகிறது. எனவே இளஞ்சிவப்பு காய்ப்புழு தாக்குதல் மற்றும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகள் பற்றி காண்போம். முத்து போன்ற வெள்ளை நிற முட்டைகள் தட்டையாகவும் முட்டை வடிவமாகவும் தோராயமாக 0.5 மில்லிமீட்டர் நீளமும் 0.25 மில்லிமீட்டர் அகலமும் கொண்டவை. அவை நீளமான கோடுகளை கொண்டுள்ளன மற்றும் அவை தனித்தனியாக அல்லது 4 முதல் 5 குழுக்களாக இருக்கும். இளஞ்சிவப்பு காய்ப்புழுவின் புழுக்கள் முதிர்ச்சியடையும் போது நிறமாற்றங்களுக்கு உள்ளாகின்றன. முதல் 2 நிலைகளில் மென்மையாகவும் 3வது நிலை மற்றும் அதற்கு மேல் இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். இதன் மேற்பகுதியில் காணப்படும் புரத உறை போன்ற கவசம் காரணமாக புழுக்கள் அடற்பழுப்பு நிற தலையை கொண்டுள்ளது. இளஞ்சிவப்பு காய்ப்புழுக்கள் பருத்தி பஞ்சு, மண் அல்லது விதை நீக்கிய பஞ்சியில் மெல்லிய பட்டுக்கூடுகளை கட்டுகின்றன. கூட்டுப்புழு வெளிவர பழுப்பு நிறத்தில் இருக்கும். அந்துப்பூச்சிகள் அதன் கூட்டிலிருந்து காலை அல்லது மாலை நேரங்களில் வெளிவரும். இரவு மற்றும் பகலில் மண் குப்பைகள் அல்லது மண்ணின் விரிசல்களுக்கு இடையில் ஒளிந்து கொள்ளும். இளஞ்சிவப்பு காய்ப்புழுவின் புழுக்கள் பருத்தி செடிகள் மற்றும் காய்களுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தும். இப்புழுக்கள் குஞ்சு பொரித்த சிறிது நேரத்திலேயே பூக்கள் அல்லது உருளைகளுக்குள் நுழையும். அவை வளரும் உருண்டைகளின் நுனி வழியாக ஊடுருவும். காய் முதிர்ச்சியடைந்த போது இப்புழுக்கள் நுழைந்த துளைகள் மூடிவிடும். புழுக்கள் காய்களில் உள்ள விதைகள் மற்றும் நார் உருவாக்கும் திசுகளை உண்ணும். இதன் விளைவாக பஞ்சு வளர்ச்சியில் தாமதம் ஏற்படும். பூ மற்றும் மொட்டுகளை இளஞ்சிவப்பு காய்ப்புழு தாக்குவதால் அவை முன்கூட்டியே உதிர்ந்துவிடும். ரோஜா இதழ் போன்ற பூ உருவாக்கம் தாக்கப்பட்ட பூ மொக்குகள் மலராமல் இதழ்கள் இணைந்து பின்னப்பட்டு பூ மொக்குகள் உதிர்ந்து விடுகின்றன. இப்புழுக்கள் காய்களின் நுனியை துளைத்து உட்செல்லும். நாளடைவில் இச்சிறு துவாரம் அடைக்கப்பட்டு விடுகிறது. இதனால் இப்புழுவின் தாக்குதலை அறிவது எளிதல்ல. புழுக்கள் விதைகளை தாக்கி உண்ணும். இளஞ்சிவப்பு காய்ப்புழுக்கள் பஞ்சை உண்ணுவதால் வளர்ச்சியை குறைத்து பஞ்சின் தரத்தை பலவீனப்படுத்துகின்றன. பாதிக்கப்பட்ட காய்கள் முன்கூட்டியே வெடிக்கும். அவை பூஞ்சான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். பாதிக்கப்பட்ட பருத்தி விதைகளை விதைப்பதற்கு பயன்படுத்தினால் முளைப்பு திறன் குறையும். இளஞ்சிவப்பு காய்ப்புழு அச்சுறுத்தலை திறம்பட சமாளிக்க ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறை பரிந்துரைக்கப்படுகிறது. இது ரசாயன பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாட்டை குறைக்கும். அதே வேளையில் பூச்சிகளின் எண்ணிக்கையை குறைக்க பல்வேறு உத்திகள் மற்றும் நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறையின் சில முக்கிய கூறுகள் தெரிந்து கொள்ளலாம்.
இளஞ்சிவப்பு காய்ப்புழு வாழ்க்கை சுழற்சியை சீர்குலைக்க மக்காச்சோளம் அல்லது சோளம் போன்ற பருத்தி குடும்பத்தை சாராத தாவரங்களுடன் பருத்தி பயிரை பயிரிட வேண்டும். இந்த நடைமுறை பூச்சியின் எண்ணிக்கையை குறைக்க உதவும். இப்பூச்சியின் தாக்குதலை தவிர்க்க முன்பருவத்திலேயே பருத்தியை விதைக்க வேண்டும். பயிர் சேதங்களை அகற்றி வயல்களை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். நிலத்தை ஆழமாக உழுவதன் மூலம் கூட்டுப்புழுக்களை அழிக்கலாம். சரியான பருவத்தில் விதைப்பு செய்வதன் மூலம் இப்பூச்சியின் தாக்குதலை தவிர்க்கலாம். இளஞ்சிவப்பு காய்ப்புழுக்களின் நடமாட்டம் மற்றும் அடர்த்தியை கண்டறிய இனக்கவர்ச்சி பொறிகளை பயன்படுத்தி பருத்தி வயல்களை தொடர்ந்து கண்காணிக்கவும். மேலும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை கண்காணிக்க இனக்கவர்ச்சி பொறி உதவுகிறது. ஒரு ஏக்கருக்கு 5 பொறிகளை அமைக்கலாம். இளஞ்சிவப்பு காய்ப்புழுவின் இயற்கை எதிரியான ஒட்டுண்ணி, குளவிகள் மற்றும் பொறிவண்டுகள் போன்ற நன்மை செய்யும் பூச்சிகளால் சுற்றுச்சூழல் அமைப்பில் சமநிலை ஏற்படுகிறது. இந்த நன்மை பயக்கும் உயிரினங்கள் இளஞ்சிவப்பு காய்ப்புழுக்களின் எண்ணிக்கையை இயற்கையாகவே கட்டுப்படுத்த உதவுகின்றன. தேவைப்படும்போது இளஞ்சிவப்பு காய்ப்புழுவை கட்டுப்படுத்த பூச்சிக்கொல்லிகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும். பூச்சிக்கொல்லி எதிர்ப்பு திறன் அபாயத்தை குறைக்க பல்வேறு ரசாயன பூச்சிக்கொல்லிகளை மாற்றி மாற்றி பயன்படுத்த வேண்டும். பூச்சியின் வாழ்க்கை சுழற்சியின் அடிப்படையில் சரியான நேரத்தில் பயன்படுத்தும் போது பூச்சிகளை கட்டுப்படுத்துவது எளிதாகிறது. இளஞ்சிவப்பு காய்ப்புழு பருத்தி விவசாயிகளுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க சவாலை அளிக்கிறது. ஆனால் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை அணுகுமுறையை பின்பற்றுவதன் மூலம் விவசாயிகள் அந்த தாக்கத்தை குறைக்க முடியும். உயிரியல் மற்றும் ரசாயன கட்டுப்பாட்டு முறைகளின் கலவையின் மூலம் இளஞ்சிவப்பு காய்ப்புழுக்களின் எண்ணிக்கையை குறைத்து பருத்தி பயிர்களை பாதுகாக்க உதவுகிறது. இந்த உத்திகளை நடைமுறைப்படுத்துவது வழக்கமான கண்காணிப்பு மற்றும் ஒத்துழைப்புடன் பருத்தி உற்பத்தியை தக்க வைக்க உதவும். அதே நேரத்தில் அதிக சேதம் விளைவிக்கும் பூச்சியால் ஏற்படும் பொருளாதார இழப்பை குறைக்கவும் உதவுகிறது. இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். வானம் மழையை பொழிந்தால்தானே வாழ்க்கை சுகமாகும். மண்ணில் ஈரம் இருந்தால்தானே மனசும் இதமாகும். வானம் மழையை பொழிந்தால்தானே வாழ்க்கை சுகமாகும். மண்ணில் ஈரம் இருந்தால்தானே மனசும் இதமாகும். உழைப்போம் வாரீர் தோழர்களே, உயர்வோம் வாரீர் உழவர்களே. உழைப்போம் வாரீர் தோழர்களே, உயர்வோம் வாரீர் உழவர்களே.
விவசாயத்தை சிறப்பாய் செய்ய பாசனம் அவசியமே. இன்றைய நாளில் மிகவும் முக்கிய தண்ணீர் சிக்கனமே. விவசாயத்தை சிறப்பாய் செய்ய பாசனம் அவசியமே. இன்றைய நாளில் மிகவும் முக்கிய தண்ணீர் சிக்கனமே. தெளிப்பு நீரில் பாசனம் செய்தால் தேவை குறைவாகும், தண்ணீர் தேவை குறைவாகும். சொட்டு நீரில் பாசனம் செய்தால் களைகள் குறைவாகும், தண்ணீர் செலவும் குறைவாகும். உழைப்போம் வாரீர் தோழர்களே, உயர்வோம் வாரீர் உழவர்களே. உழைப்போம் வாரீர் தோழர்களே, உயர்வோம் வாரீர் உழவர்களே. நீர்வளம் நிலவளம் காப்பதனாலே நிம்மதி கிடைக்கிறது. குறைந்த செலவில் நிறைந்த மகசூல் வாய்ப்பும் இருக்கிறது. நீர்வளம் நிலவளம் காப்பதனாலே நிம்மதி கிடைக்கிறது. குறைந்த செலவில் நிறைந்த மகசூல் வாய்ப்பும் இருக்கிறது. உழவு தொழிலை சுற்றி இந்த உலகம் சுழல்கிறது, இந்த உலகம் சுழல்கிறது. உழைப்போம் வாரீர் தோழர்களே, உயர்வோம் வாரீர் உழவர்களே. உழைப்போம் வாரீர் தோழர்களே, உயர்வோம் வாரீர் உழவர்களே. பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். அமைப்பில் உதவி டி. துர்கா. கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.